السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சில மக்கள் பொறுப்பாளர்களுக்கு எதிராகவும் பொறுப்பாளராக இல்லாதவர்களுக்கு எதிராகவும் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று புகார் கூறுகின்றனர். இவர் இந்த குற்றத்தை புரிந்துள்ளார், ஷரியத்திற்கு எதிரான இந்த செயலை செய்துள்ளார், எனவே அவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், ஏனென்றால் இவர்கள் ஜமாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்துகின்றனர் என்றும் கூறுகின்றனர். ஆனால் அவ்வாறு எழுதக்கூடியவர்களில் பெரும்பாலார் தங்களது புகார்களில் தங்களது பெயரை எழுதுவதில்லை, அல்லது கற்பனையான ஒரு பெயரை அல்லது கற்பனையான ஒரு முகவரியை எழுதுகின்றனர். வெளிப்படையான விஷயம் என்னவென்றால், அத்தகைய மக்கள் கூறும் புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது, எடுக்கப்படவும் முடியாது. சிறிது காலம் கழிந்த பிறகு நான் புகார் எழுதியிருந்தேன், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மீண்டும் புகார்கள் வருகின்றன. நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தால் மிக பெரும் அநீதி இழைக்கப்பட்டுவிடும் என்று கூறுகின்றனர். இவ்வாறு பெயர் கூறாமல் புகார் கூறுகின்ற இந்த நோய் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் உள்ள மக்களிடம் அதிகமாக இருக்கின்றது. உலகில் உள்ள ஏனைய நாடுகளில் உள்ள உள்ளூர் வாசிகளிடமிருந்து மிக அரிதாகவே இப்படிப்பட்ட புகார்கள் வருகின்றன. ஆனால் பாகிஸ்தானிகள் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் சிலரிடமும் கூட இந்த நோய் இருக்கின்றது. அதாவது இவ்வாறு பெயர் கூறாமல் புகார் எழுதுகின்ற பழக்கம் அவர்களிடம் இருக்கின்றது. இது ஒரு புதிய விஷயம் அல்ல, எல்லா காலகட்டத்திலும் இத்தகைய மக்கள் இருந்திருக்கின்றனர். அவர்கள் இதுபோன்ற புகார்களை கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றனர். அவ்வாறே இன்றைய நாட்களிலும் சில மக்கள் எனக்கு எழுதுகின்றனர். ஹதரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டத்திலும், மூன்றாவது கிலாபத்தின் காலகட்டத்திலும், நான்காவது கிலாபத்தின் காலகட்டத்திலும் இவ்வாறு எழுதுபவர்கள் இருந்து வந்தனர். பெயரை எழுதாமலேயே அவர்கள் புகார் கூறி வந்தனர். இத்தகையதோர் புகார் வந்த சமயத்தில் ஹதரத் முஸ்லிமௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பாக ஒரு கொத்பா கொடுத்தார்கள். இந்த கொத்பா இத்தகைய மக்களின் வாயை அடைப்பதற்கு போதுமானதாகவும் சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் இருப்பதால் அதிலிருந்தும் பயன் பெற்றவாறு இன்று அதிலுள்ள சில விஷயங்களை உங்களுக்கு கூற வேண்டும் என்று நான் நினைத்தேன்.
தமது பெயரை எழுதாமல் புகார் கூறுபவர்கள் அல்லது கற்பனையான பெயரை எழுதுபவர்கள் वाज़ेह है ஆகியோரிடம் காணப்படும் முதல் விஷயம் நயவஞ்சகமாகும். इस्तिफादा அல்லது அவர்களே பொய்யர்களாக இருக்கின்றனர். कहने का அவர்களிடம் உண்மையும் தைரியமும் இருந்தால் அவர்கள் எதை பற்றியும் பொருட்படுத்தாதவர்களாக இருந்திருப்பார்கள். நாங்கள் உயிர், பொருள், கௌரவம், நேரம் ஆகியவற்றை தியாகம் செய்வதற்கு எல்லா நேரமும் தயாராக இருக்கின்றோம் என்று அவர்கள் உறுதிமொழி கூறுகின்றனர். या मुनाफिक ஆனால் அவர்களின் கருத்தின்படி இந்த விவகாரம் ஜமாத்தின் கண்ணியம் மற்றும் பெருமைக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்போது அவர்கள் தங்களது பெயரை மறைக்கின்றனர். किसी भी चीज की परवाह அதன் காரணமாக அவர்களது கண்ணியத்திற்கும் பெருமைக்கும் करते हैं எந்த ஒரு இழப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றனர். इज्जत को कुर्बान करने की எனவே எவர் ஆரம்பத்திலேயே தனது பலவீனத்தை வெளிப்படுத்தி காட்டிவிட்டாரோ அவர் கூறும் ஏனைய விஷயங்கள் கூட தவறாக இருப்பதற்கு அதிக சாத்தியக்கூறு இருக்கின்றது. जमात के திருக்குரானில் அல்லாஹ் உங்களிடம் எந்த ஒரு செய்தி கூறப்பட்டாலும் அது பற்றி விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். ताकि இந்த விஷயம் அறிவுள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும். वकार எந்த ஒரு விசாரணைக்கும் அந்த செய்தியை கூறுபவர் அல்லது அந்த செய்தியை எட்ட வைப்பவரின் கூற்றை கேட்ட பிறகு உடனடியாக அவர் கூறும் விஷயம் தொடர்பாக விசாரணை நடத்த முடியாது. उसकी बाकी बातें भी அவ்வாறு விசாரணை நடைபெறுவதும் இல்லை. மாறாக இந்த செய்தியை எட்ட வைக்கக்கூடிய இந்த நபர் எப்படிப்பட்டவர் फरमाता है என்பது முதலில் பார்க்கப்படுகின்றது. खबर पहुंच அதிலிருந்தே விசாரணை ஆரம்பிக்கப்படுகின்றது. कर लिया करो முதலாவதாக அந்த நபர் தொடர்பான விசாரணை நடைபெறும். அதாவது அந்த நபர் எல்லாவிதமான தீமைகளிலிருந்தும் விலகி தூயவராக இருக்கின்றாரா, சுயமே அவர் ஏதாவது தீமையை செய்பவராக இருக்கின்றாரா, அவர் தனது ஈமானில் பலவீனமானவரா என்பது பார்க்கப்படும். बात के அவர் சுயமே ஈமானில் பலவீனமானவராக இருந்து மற்றவர்கள் மீது குற்றங்களை சுமத்தக்கூடியவராக இருக்கக்கூடாது. पहुंचाने वाला खुद மற்றவர்களை பற்றி இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று அவர் கூறக்கூடாது. மற்றவர்கள் மீது மோசமான குற்றச்சாட்டுகளை கூறுபவர்கள் के बारे में पहले ताकि அவர் பொறுப்பாளராக இருந்தாலும் சரி அல்லது பொறுப்பாளராக இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர் எந்த சமயத்தில் மற்றவர்கள் மீது இத்தகைய மோசமான குற்றச்சாட்டுகளை கூறுவோராக இருக்கின்றார் என்றால் அவரது சுய பயன்கள் மற்றவர்களால் பாதிக்கப்படும் போது அவர் அத்தகைய குற்றச்சாட்டுகளை கூறுகின்றார் என்பதனை பொதுவாக காண முடிகின்றது. कमजोर हो और दूसरों को इल्जाम எனவே விசாரணை நடத்துவதற்கு முன்னதாக புகார் கூறுபவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டியது இருக்கின்றது. அவர் நம்பிக்கை கொண்டவரா அல்லது குழப்பவாதியா என்பதை பார்க்க வேண்டும். इल्जाम लगाने वाले புகார் கூறுபவர் யார் என்பதே தெரியாத போது அவர் எந்த வரிசையின் கீழ் வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. उस वक्त எனினும் ஜமாத்திற்கு ஏற்படும் பயன்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை எழுதுபவர் எழுதுகின்றார் என்றால் பிறகு நாம் நம் அளவில் அதை பற்றி விசாரணை செய்து கொள்வோம். இவ்வாறே புகார் கூறியவர் யார் என்பது தெரிய வந்துவிட்டால் முதலில் நான் ஏற்கனவே கூறியது போன்று அவரது நல்லொழுக்கம் தொடர்பாக முதலில் விசாரணை நடைபெறும். இவ்வாறே நமது அளவில் அவர் என்ன விஷயம் கூறியிருந்தாரோ அது உண்மையா என்பது பற்றிய விசாரணையும் நடைபெறும். அதன் மூலம் அவர் உண்மையை கூறியுள்ளாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். तो ये भी पता नहीं चल सकता ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ये मुमकिन है இது தொடர்பான திருக்குரானின் போதனை இதுவாகும். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், இன் ஜாக்கும் ஃபாசிகுன் नुकसान पहुंचाने वाली है பினபஇன் ஃபதபையனு. तो फिर अपने तौर पर நேர்மையற்ற ஒருவன் ஏதேனும் செய்தியினை உங்களிடம் கொண்டு வந்தால் அதனை குறித்து தீர விசாரணை செய்து கொள்ளுங்கள். कौन है அதாவது ஒரு குழப்பவாதி உங்களிடம் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் के बारे में तहकीक அல்லது ஒருவர் தொடர்பாக தீய விஷயங்களை கூறினால் इसी तरह அது பற்றி நீங்கள் நன்றாக விசாரணை செய்து கொள்ளுங்கள். பிறகு அது தொடர்பாக நடவடிக்கை எடுங்கள். उसकी ஆனால் புகார் கூறுபவர்கள் தங்களது பெயரை கூறாமல் ஒருபுறம் அவர்கள் குற்றவாளியாக ஆகிவிடுகின்றனர், மறுபுறம் அவர்கள் எந்த விஷயத்தை हज़रत मुस्लिम எழுதியுள்ளனரோ அதனை அவர்கள் எழுதியது போன்றே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். के इंजाकुम फासिकुम
जाकुम फासिकुम மேலும் எவர்களுக்கு எதிராக புகார் கூறப்பட்டிருக்கின்றதோ அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கான கட்டளையும் உடனடியாக பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கூறுகின்றனர். और किसी के बारे में ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், तो उसकी तहकीक करो. ஃபாசிக் என்பதற்கு தீய செயலை செய்பவர் என்பது மட்டும் பொருள் அல்ல. தீய செயலை செய்பவருக்கு அரபியில் ஃபாசிக் என்று கூறப்படுகிறது என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அகராதி அடிப்படையில் ना लिखकर இயல்பில் खुद मुजरम बनते हैं. फिर ये भी कहते हैं ஒரு வேகமுடையவருக்கும் ஃபாசிக் என்று கூறப்படுகிறது. उसी तरह कबूल भी की जाए जिस तरह அற்ப விஷயங்களுக்காக அடிக்கடி சண்டை போடுபவருக்கும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகின்றது. கட்டுப்படாமல் இருப்பதற்கு அரபியில் ஃபிஸ்க் என்று கூறப்படுகின்றது. கட்டுப்படுவதிலிருந்தும் வெளியேறிவிட்டவர் ஃபாசிக் ஆவார். ஃபாசிக் என்பதன் ஒரு பொருள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பவர் என்பதும் ஆகும். அவர் சண்டை போடுபவராகவும் ஒத்துழைப்பு கொடுக்காதவராகவும் இருக்கின்றார். மக்களின் சிறு சிறு குறைகளை மிகவும் பெரிதாக எடுத்து காட்டுபவரும் ஃபாசிக்காக இருக்கின்றார். பிறகு நான் கூறியதற்கேற்ப மற்றவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கருதுகின்றார். மன்னிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று அவர் கருதுகின்றார். फिस्क के माने இயல்பில் ஒரு வேகம் உடையவரையும் ஃபாசிக் என்று அழைக்கின்றனர். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களப்பற்ற பழைய அகமதி சகோதரர் ஒருவரை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள். அவர் களப்பற்ற தன்மையை கொண்டவர் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு சிறிய விஷயத்திற்கு கூட மிகப்பெரிய ஃபத்வாவை கொடுக்கக்கூடிய பழக்கம் அவரிடம் இருந்தது. அன்னார் தொடர்ந்து கூறுகின்றார்கள், சிறு சிறு விஷயங்களை சுட்டிக்காட்டி அதற்காக பிறரை காஃபிராக்கி விடுகின்ற நோய் அவரிடம் இருந்தது. ஏதாவது ஒரு விஷயத்தை குறையாக கண்டுவிட்டால் உடனடியாக அந்த நபர் மீது அவர் குஃப்ர் ஃபத்வா கொடுத்து விடுவார். உதாரணமாக அத்தஹியாத்தில் அமர்கின்ற போது வலது காலில் உள்ள விரல்களை நேராக வைக்க வேண்டும் என்ற கட்டளை இருக்கின்றது. அவரது பார்வையில் எவர் தமது விரல்களை நேராக வைக்கவில்லையோ அவர் காஃபிராகி விடுகின்றார். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அத்தஹியாத்தில் நான் அமர்கின்ற போது எனக்கு இருந்த கீழ்வாத நோயின் காரணமாக என்னால் எனது வலதுகால் விரல்களை நேராக வைக்க முடியாமல் இருந்தது. ஆனால் எனது விரல்கள் சரியாக இருந்த சமயத்தில் நான் அவற்றை நேராகவே வைத்திருந்தேன். तिहाई फतवा लगाने की ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள், இந்த நபர் ஹாஃபிஸாக இருந்தார்கள். முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அன்றைய மாலை நேரத்தில் எனக்கு எதிராகவும் அவர் குஃப்ர் ஃபத்வா கொடுத்திருப்பார். ஆக இப்படிப்பட்ட நபர்களும் இருக்கின்றனர். அதாவது இவர்கள் தமது मसलन கால் விரல்களை आप लिख देंगे फर्ज நேராக வைக்கவில்லை. कि तशहद அவ்வாறு செய்வது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறைக்கு மாற்றமான செயலாகும். இதன் மூலம் அவருக்கு அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தின் மீது ஈமான் இல்லை என்பது தெரிய வருகிறது. सीधी नहीं रखता ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னத்தின் மீது அவருக்கு ஈமான் இல்லை என்றால் திருக்குர்ஆன் மீதும் அவருக்கு ஈமான் இல்லை. ऊपर की हद तक पहुंच திருக்குர்ஆன் மீது அவருக்கு ஈமான் இல்லை என்றால் அவருக்கு அல்லாஹ்வின் மீதும் ஈமான் இல்லை. இவ்வாறு அவர் காஃபிராகி விடுகின்றார் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு அவசரமாக செயல்படுவோர் பற்றிய உதாரணத்தை எடுத்து கூறியுள்ளார்கள். அவர்கள் களப்பற்ற தன்மையை கொண்டவர்களாக இருந்தாலும் சரியே. अब फरमाते हैं कि ஆனால் எவர் தனது பெயரையும் மறைத்து வைத்தவாறு சுயமே தனது ஈமானிலும் பலவீனமானவராக இருக்கின்றாரோ அத்தகையவர் மற்றவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்ற போது ஃபாசிக் என்ற சொல்லுக்கு கூறப்படுகின்ற அனைத்து பொருள்களின் அடிப்படையிலும் நிச்சயமாக அவர் ஃபாசிக்காக இருக்கின்றார். रसूल करीम எனவே இவ்வாறு தனது பெயரை எழுதாமல் புகார் கூறுகின்ற அனைவருக்கும் தெளிவாக இந்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் தங்களை அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் புகார் கூறுகின்ற இந்த செயல் திருக்குர்ஆனின் கட்டளைக்கு எதிரானதாகும். ஏனென்றால் திருக்குர்ஆன் முதலில் புகார் கூறுவோரை பற்றி விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது. எவ்வித விசாரணையும் இல்லாமல் புகார் கூறுபவரின் கூற்றிற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படுவதாக இருந்தால், மேலும் அவரது கோரிக்கைக்கு ஏற்ப செயல்படுவதாக இருந்தால், ஜமாத் முன்னேற்றத்தின் பக்கம் செல்வதற்கு பகரமாக வீழ்ச்சியின் பக்கம் சென்றுவிடும், வீழ்ச்சிக்கு இரையாகிவிடும். मान में भी कमजोर हो காலத்தின் கலீஃபாவும் ஜமாத் அமைப்பும் தாமாக எந்த விசாரணையும் செய்யக்கூடாது. ஒருவர் கூறுவதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் किए गए हैं பிறகு இவ்விஷயம் நம்மை முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு செல்லாது. ஒவ்வொருவரும் எழுந்து தனது விருப்பத்திற்கேற்ப
தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றே கூறுவார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், புகார் கூறக்கூடியவர் மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்பவர், நேர்மையானவர், களப்பற்ற தன்மையை கொண்டவர் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் கூட அவர் ஒருவரை பற்றி புகார் கூறும்போது அவரை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தும் கூட கண்டிப்பாக அவர் கூறும் விஷயம் தொடர்பாக விசாரணை நடைபெறும். புகார் கூறுபவர் நல்லவர், நேர்மையானவர், களப்பற்ற தன்மையை கொண்டவர் என்ற உறுதி நமக்கு ஏற்பட்டாலும் கூட, அவர் தவறு செய்ய மாட்டார் என்று நமக்கு தெரிந்தாலும் கூட அந்த விவகாரம் தொடர்பாகவும் புகார் கூறிய அந்த நபர் தொடர்பாகவும் விசாரணை நடைபெறும். ஏனென்றால் எந்த ஒரு தனிநபரும் நான் இதனை கூறுவதால் அதனை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கேற்பவே தீர்ப்பு கூறப்பட வேண்டும் என்று கூற முடியாது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தொழுகையில் இமாமத்திற்கு நின்றார்கள். தொழுகையின் போது ஒரு தவறு நிகழ்ந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் என்று தொழக்கூடியவர்களில் ஒருவராக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் போது ஏற்பட்ட தவறை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருத்தினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை திருத்தும்படி யார் உங்களிடம் கூறினார்கள் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த விருப்பமின்மைக்கான காரணம், உங்களிடம் வேறு பல பெரிய பணிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன, இது போன்ற சிறு சிறு பணிகளை செய்வதை மற்றவர்களுக்காக விட்டுவிடுங்கள் என்ற கருத்தில் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கலாம். அல்லது இதனை செய்வது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து திருக்குர்ஆனை கற்றுக்கொண்ட அந்த காரிகளின் வேலையாகும் என்ற கருத்திலும் அன்னார் இவ்வாறு கூறியிருக்கலாம். எனவே இந்த பணியை அவர்கள் செய்யுமாறு விட்டுவிடுங்கள் என்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதியிருப்பார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது பெயரை எழுதாமல் தன்னிடம் புகார் கூறிய அந்த நபரை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள், புகார் கூறியவர் ஒரு பெரிய நபராக கூட இருக்கலாம். அவரை பற்றி தெரிந்திருந்தால் இந்த விஷயங்களை மற்றவரிடம் விட்டுவிடுங்கள் என்று அவரிடம் நான் கூறியிருப்பேன். உங்களது அசல் பணியின் பக்கம் கவனம் செலுத்துங்கள் என்றும் கூறியிருப்பேன். புகார் எழுதியவர் தனது பெயரை வெளிப்படுத்தவில்லை. அதனால் அவரது தகுதி பற்றியும் நிலைமை பற்றியும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இதன் காரணமாக அவருக்கு நம்மால் புரிய வைக்கவும் முடியாது. இரண்டாவதாக, இந்த நபர் பொறுப்பாளர்கள் மீதும் நாதிர்வார்கள் மீதும் லஜ்னாக்கள் மீதும் கூட பல தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார். இந்த நபரிடம் இன்னின்ன குறைகள் இருக்கின்றன என்று கூறியிருந்தார். ஒருபுறம் அவர்களை பற்றி இவர் புகார் கூறுகின்றார், அதாவது அவர்கள் திருக்குர்ஆன் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் என்று கூறுகின்றார். ஏனென்றால் திருக்குர்ஆனுக்கும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைக்கும் மாற்றமாக செயல்படுவதுதான் மிகப்பெரிய குற்றமாகும். எனவே இவ்வகையில் இந்த மக்களிடம் பெரிய குறை இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார். ஒரு முஸ்லிம் திருக்குர்ஆனுக்கும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது போதனைக்கும் எதிராக செயல்படாமல் இருந்தால் அது குற்றம் அல்ல. ஆனால் இந்த போதனைக்கு எதிராக செயல்பட்டால் அது குற்றமாகும். என் நிலையிலும் புகார் கூறுகின்றவர் ஒருபுறம் இந்த மக்கள் திருக்குர்ஆனுக்கும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனைக்கும் எதிராக செயல்படுகின்றனர் என்று கூறுகின்றார். மறுபுறம் புகார் கூறுபவரே இந்த போதனைகளுக்கு எதிராக செயல்படுகின்றார். அவர் புகார் கூறுவதற்கும் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கும் எந்த நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை மீறி அவரே செயல்படுகின்றார். பெரும்பாலும் மக்கள் இதைத்தான் செய்கின்றனர். எனக்கு எழுதும் போது கூட அந்த நிபந்தனைகளை அவர்கள் முறிக்கின்றனர். அசல் விஷயம் திருக்குர்ஆனின் கட்டளைகள் மற்றும் சுன்னத்திற்கேற்ப செயல்படுவதில்தான் இருக்கின்றது. தெளிவாக நாம் ஒரு விஷயத்தை கூறும்போது அதற்கான ஆதாரத்தையும் தெரிவிக்க வேண்டும். அத்துடன் அது பற்றி விசாரணையும் நடத்தப்பட வேண்டும் என்றே திருக்குர்ஆன் கூறுகின்றது. ஆனால் புகார் கூறுபவர் தனது பெயரையே தெரிவிக்காமல் இருந்தால் பிறகு விசாரணை எப்படி நடைபெறும்? மேலும் இந்த செயல் திருக்குர்ஆனின் கட்டளைக்கு முற்றிலும் எதிரானதாகும்.
இவ்வகையில் புகார் கூறுபவர் சுயமே திருக்குரானின் கட்டளையை மீறி நடக்கின்றார். திருக்குரான் மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளுக்கேற்ப செயல்படுவதே நன்மையாகும். இதனை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு தனது கருத்தின் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாகவோ அல்லது சமுதாயத்தின் தாக்கத்திற்கு ஆளாகியதன் காரணமாகவோ ஒரு விஷயம் தீயதாக தெரிய வந்தாலும் அது திருக்குரானின் போதனைகளுக்கு ஏற்பவும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நடைமுறைக்கு ஏற்பவும் சரியானதாக இருந்தால் அதுவே சரியான செயலாகும். அது எவ்வகையிலும் குற்றமாகாது. சில மக்கள் தங்களது இயல்பின் காரணமாகவும் அல்லது சடங்குகள் மற்றும் பழக்க வழக்கங்களின் காரணமாகவும் சில விவகாரங்களில் கடுமையாக நடந்து கொள்கின்றனர். ஆனால் மார்க்கத்தின் பெயரில் அவர்கள் அந்த விஷயங்களை கூறினாலும் அதற்கு எந்த தகுதியும் இருப்பதில்லை. இந்த விஷயத்தை விளக்குவதற்காக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு சம்பவத்தை எடுத்து கூறுகின்றார்கள். இதற்கு முன்னரும் இந்த சம்பவத்தை பலமுறை விளக்கமாக நான் எடுத்து கூறியுள்ளேன். இப்போது இந்த விஷயத்திற்கு இந்த சம்பவத்தை மீண்டும் நான் எடுத்து கூறுகின்றேன். ஒருமுறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் உம்முல் மோமினீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ரயில் நிலையத்தில் இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டிருந்தார்கள். இந்த நாட்களில் பர்தா பற்றிய கருத்து மிகவும் கடுமையாக பார்க்கப்பட்டு வந்தது. அந்த காலத்தில் பர்தா மிகவும் கடுமையாக பேணப்பட்டு வந்தது. ரயில் நிலையத்திற்கு பல்லக்கில் அமர்ந்தவாறு பெண்கள் கொண்டு வரப்பட்டார்கள். பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இவ்வாறு பல்லக்கில் அமர்ந்து ரயில் நிலையத்திற்கு வந்தனர். அவர்களது வலதுபுறமும் இடதுபுறமும் போர்வை தொங்கப்பட்டு இருந்தது. இவ்வாறு ரயிலின் பெட்டிகள் வரை மூடப்பட்ட நிலையிலேயே அந்த பெண்கள் கொண்டு வரப்பட்டனர். பிறகு அந்நிலையிலேயே அவர்கள் ரயில் பெட்டிக்குள் புகுந்து விடுவர். ரயிலுக்குள் அமர்ந்த பிறகு ஜன்னல் கதவுகளை அடைத்து விடுவர். வேறு எவரது பார்வையும் அவர்கள் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தனர். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த பர்தா அவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருந்தது. இது இஸ்லாத்தின் போதனைக்கு மாற்றமாகவும் இருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தின் போதனைக்கேற்ப செயல்பட்டு வந்தார்கள். ஹஜ்ரத் உம்முல் மோமினீன் புர்கா அணிந்து கொள்வார்கள். உலாவுவதற்காக வெளியிலும் சென்று வருவார்கள். குறிப்பிட்ட அந்த நாட்களிலும் கூட ஹஜ்ரத் உம்முல் மோமினீன் அவர்கள் புர்கா அணிந்திருந்தார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடன் அழைத்துக் கொண்டு ரயில் நிலையத்தில் இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அன்னாருடன் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களும் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் இருந்தார்கள். மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்களின் இயல்பில் ஒரு வேகம் இருந்தது. தவறான விஷயம் நடக்கின்றது என்று அவர்கள் கருதினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தானே சென்று இதை பற்றி கூறுவதற்கான தைரியம் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவரிடம் சென்று, மௌலவி சாஹிப், இது என்ன நடக்கின்றது? நாளை பத்திரிகைகளில் இது பற்றிய கூச்சல் எழுந்துவிடும். இது தொடர்பாக பிரசுரங்கள் வெளியிடப்படும். அதாவது மிர்சா சாஹிப் அவர்கள் நடைபாதையில் தனது மனைவியுடன் இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டிருந்தார் என்று செய்தி வெளிவரும். எனவே நீங்கள் சென்று அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதை பற்றி புரிய வையுங்கள் என்று கூறினார்கள். அதை கேட்ட ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள், இதில் என்ன தீமை இருக்கின்றது? எனக்கு இதில் எந்த தீமையும் தென்படவில்லை. உங்களுக்கு ஏதாவது தீமை தென்படுகின்றது என்றால் நீங்கள் சுயமே சென்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இது பற்றி கூறுங்கள் என்று கூறினார்கள். மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ மிக தொலைவில் சென்றிருந்தார்கள். ஹஜ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் திரும்பி வந்தபோது அன்னாரது கழுத்து குனிந்திருந்தது. ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பதில் கூறினார்கள் என்பதை அறிய எனக்கு ஆவல் ஏற்பட்டது. எனவே நான் மௌலவி சாஹிப், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பதில் கூறினார்கள் என்று கேட்டேன். மௌலவி சாஹிப் அவர்கள், நான் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், மக்கள் இதை பற்றி என்ன கூறுவார்கள் என்று கேட்டேன். அதற்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறுதியில் மக்கள் என்னதான் கூறுவார்கள், மிர்சா சாஹிப் தனது மனைவியை அழைத்துக் கொண்டு உலாவுகின்றார் என்றுதானே கூறுவார்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட மௌலவி சாஹிப் அவர்கள் வெட்கமடைந்து திரும்பி வந்தார்கள். ஹஜ்ரத் உம்முல் மோமினீன் அவர்கள் பர்தா அணிந்திருந்தார்கள். மேலும் கணவனும் மனைவியும் ஒன்றாக செல்வது என்பது ஆட்சேபனைக்குரிய ஒரு விஷயமும் அல்ல. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தனது மனைவிமார்களுடன் இவ்வாறு நடந்து கொண்டார்கள். ஒருமுறை மக்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஓடினார்கள்.
முதல் தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட்டப்பந்தயத்தில் பின்தங்கி விட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு மீண்டும் அவ்வாறே அவர்கள் ஓடினார்கள். இந்த முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து தில்க பி தில்க, அதாவது ஆயிஷாவே, அன்று நான் தோற்றதற்கு பகரமாக இன்று நீ தோற்றுவிட்டாய் என்று கூறினார்கள். எனவே தனது மனைவிமார்களுடன் உலாவுவதை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறையாக கருதவில்லை. மேலும் எந்த விஷயத்திற்கான அனுமதியை இஸ்லாம் வழங்கியுள்ளதோ அதனை குறை என்று நாம் கூற முடியாது. எனவே ஒருவர் மற்றவர் மீது ஆட்சேபனை செய்கின்றார் என்றால் அவரது பார்வையில் ஆட்சேபனை செய்யப்படுபவர் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு எதிராக செயல்படுகின்றார். பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகார் கூறுபவர் தொடர்பாக இவ்வாறு எழுதுகின்றார்கள். பிறகு அவர் தமது கடிதத்தில் இவர் மிகவும் குறைந்த தகுதியை உடையவர் என்று எழுதியுள்ளார். தொடர்ந்து அந்த நபர் மீது குடும்ப ரீதியாகவும் அவரது சொந்த விஷயங்கள் தொடர்பாகவும் அவர் பல ஆட்சேபனைகளை கூற ஆரம்பித்தார். இந்த நபர் மிகவும் மோசமானவர், இவருக்கு நீங்கள் இந்த பொறுப்பை கொடுத்துள்ளீர்கள் என்று எழுதியிருந்தார். மேலும் எத்தகைய சில குற்றங்களை மற்றொரு மீது அவர் சுமத்தி இருந்தார் என்றால் அத்தகைய சில விஷயங்களில் ஷரியத் சாட்சிகளை கோரி இருக்கின்றது. சாட்சியம் கூட நேரடியாக கண்ணால் கண்ட சாட்சியை அது கோருகின்றது. அதாவது நேரடியாக கண்ணால் கண்ட 4 பேர்களின் சாட்சிகள் இருந்தால்தான் புகார் கூறுபவர் உண்மையில் உண்மையை கூறுகின்றார், இல்லை என்றால் அவர் கூறுவது பொய்யாகும். சிலர் மற்றவர்கள் மீது அவர்கள் தகாத தொடர்புகளை வைத்திருப்பதாக குற்றம் சுமத்துகின்றனர். ஒரு பையனுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இத்தகைய தொடர்பு இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் இஸ்லாத்தில் அதற்காக 4 சாட்சிகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அவசியமானதாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் எவர் சுயமே திருக்குர்ஆனின் போதனைக்கு மாற்றமாக செயல்படுகின்றாரோ அவருக்குத்தான் மார்க்கத்தை பற்றிய தன்மான உணர்வும் ஏற்பட்டிருக்கின்றது. அவர் மற்றவர்கள் மீது எத்தகைய குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார் என்றால் அவ்வாறு செய்வதை திருக்குர்ஆன் தடை செய்துள்ளது. திருக்குர்ஆன் இதனை தடை மட்டும் செய்யவில்லை, மாறாக அவ்வாறு பழி சுமத்துபவருக்கு தண்டனையும் தரப்பட வேண்டும் என்று அது கூறுகின்றது. இவ்வாறு ஒருவர் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்துபவருக்கு 80 கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று அது கூறுகின்றது. எனவே ஷரியத் இது தொடர்பாக இவ்வளவு கடுமையான கட்டளையை பிறப்பித்திருக்கும் போது அதை இவர் முறித்துவிட்டு இந்த நபர் திருக்குர்ஆனின் போதனைக்கு எதிராக செயல்படுகின்றார் என்று கூறுகின்றார். ஆனால் உண்மையில் சுயமே அவர்தான் திருக்குர்ஆனின் போதனைக்கு எதிராக செயல்படுகின்றார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், பாருங்கள் புகார் கூறுபவரின் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. முதலாவது விஷயம், புகார் கூறுபவர் முதலில் தமது பெயரை வெளிப்படுத்தி கூறவில்லை, பிறகு தேவையான ஆதாரங்களை அவர் சமர்ப்பிக்கவில்லை. ஷரியத்து விதித்துள்ள விதிமுறைகளில் இருந்தும் நானும் சுதந்திரமானவன் அல்ல, ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுதந்திரமானவர்கள் அல்ல. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஷரியத்தின் விதிமுறைக்கேற்ப செயல்படும் கட்டாயத்தில் இருந்தார்கள். ஆனால் இந்த நபரோ எத்தகைய ஆட்சேபனைகளை செய்துள்ளார் என்றால் அதனை செய்பவர் மீது ஷரியத் சில தண்டனைகளை விதித்திருக்கின்றது. பிறகு ஷரியத் இதற்காக சாட்சிகளை கொண்டு வருவதற்கான என்ன வழிமுறைகளை நிர்ணயித்திருக்கின்றதோ அந்த வழிமுறைகளுக்கேற்ப நடப்பது அவசியமானதாகும். ஆனால் இந்த நபரோ இவர் திருக்குர்ஆனின் இந்த கட்டளையை முறித்துவிட்டார், அவருக்கு தண்டனை கொடுங்கள், ஆனால் என்னை பற்றி எதுவும் கூறாதீர்கள் என்று கூறுகின்றார். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சிறு வயதில் நான் கேள்விப்பட்ட நகைச்சுவை ஒன்று எனது நினைவில் வந்தது. அந்த நகைச்சுவையை கேட்டு அந்த சமயத்தில் அதனை நான் மிகவும் ரசித்தேன். இப்போது அது எனக்கு நினைவில் வந்தாலும் கூட சிரிப்பு வருகின்றது. நான் 5வது அல்லது 6வது வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது நமது ஆசிரியர் ஒருவர் இத்தகைய ஒரு வழிமுறையை நிர்ணயித்திருந்தார். அதாவது அவர் கேட்கும் கேள்விக்கு மாணவர் அதற்கென்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நேரத்திற்குள் பதில் கூறிவிட்டால் அவர் எல்லாரையும் விட முதலாவது இடத்தில் இருப்பவராக கருதப்படுவார். நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். அப்போது ஆசிரியர் எங்களிடம் கேள்வி கேட்டார். ஒரு மாணவர் கேள்விக்கான பதிலை கூறினார். இன்னொரு மாணவர் தனது கையை நீட்டியவாறு
ஆசிரியரே இந்த பதில் தவறாகும் என்று கூறினார். அப்போது ஆசிரியர் முதலாவது பதில் கூறியவரை பார்த்து, நீங்கள் மேலே இருந்து கீழே இறங்கி வந்துவிடுங்கள் என்று கூறிவிட்டு, இந்த மாணவரை நீங்கள் கீழே இருந்து மேலே சென்று நில்லுங்கள் என்று கூறினார். ஆனால் முதலாவது இடத்திலிருந்து அந்த மாணவர் கீழே இறங்கி வந்ததுமே ஆசிரியரை பார்த்து, ஆசிரியரே, இவர் எனது தவறை சுட்டிக்காட்டியவாறு தவறான சொல்லை தவறாக கூறியுள்ளார், அது தவறாகும் என்று கூறினார். இதை கேட்ட ஆசிரியர் இவ்வாறு பதில் கூறிய மாணவரை மீண்டும் மேலே நிற்க செய்து, ஏற்கனவே மேலே நின்ற மாணவரை மீண்டும் கீழே நிற்கும்படி கூறினார். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆட்சேபனை செய்பவர்களில் சிலரது நிலைமையும் இவ்வாறே இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஆட்சேபனை செய்பவர்களில் சிலரது நிலைமையும் இவ்வாறே இருக்கின்றது. அவர்கள் மற்றவர்கள் மீது தவறான அல்லது சரியான ஆட்சேபனைகளை செய்கின்றனர். ஆனால் ஆட்சேபனை செய்யக்கூடிய வழிமுறைகள் குற்றம் புரிகின்ற வகையில் இருக்கின்றது. இவ்வாறு தான் எவர் மீது புகார் கூறுகின்றாரோ அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற முயற்சியில் இறுதியில் இவரே தண்டனைக்குரியவராக ஆகிவிடுகின்றார். பிறகு குற்றவாளிகளை எவருமே பிடிப்பதில்லை என்று கூச்சலிட ஆரம்பிக்கின்றார். அதை பற்றி கவனமூட்டுவோர்களுக்கு தண்டனை வழங்குகின்றனர் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் தண்டனை வழங்கக்கூடியவர்களால் என்ன செய்ய முடியும்? அவர்களும் கூட ஷரியத்தின் அடிமைகளாக இருக்கின்றனர். எனவே நீங்கள் திருக்குர்ஆனின் ஆட்சியை நிலைநாட்ட விரும்பினால் உங்கள் மீதும் இறைவனின் ஆட்சியை நிலைநாட்டுங்கள், மற்றவர்கள் மீதும் இறைவனின் ஆட்சி நடைபெற வேண்டும். ஆனால் என் மீது இறைவனின் ஆட்சி நடைபெறக்கூடாது என்று நீங்கள் விரும்புவதாக இருந்தால் இது சரியான விஷயம் அல்ல. எனவே நான் புகார் கூறுபவர்களிடம் சுயமே நீங்களே உங்களது தகுதியை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். பெயரை மறைக்கக்கூடியவர்கள் தமது பெயரை மறைத்துவிட்டு மற்றவர்கள் மீது குற்றங்களை சுமத்துகின்றனர். அவர்கள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் கூறும் ஆதாரங்கள் என்னவென்றால், இவர் இந்த குடும்பத்தை சார்ந்தவராவார், இவருக்கு எந்த தகுதியும் இல்லை, இவர் இப்படிப்பட்டவர் என்பதாகும். இவ்வாறு அவர்கள் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த மதிப்பும் இருப்பதில்லை. சுயமே குற்றம் சுமத்தக்கூடியவர்கள் உண்மையில் தகுதியற்றவர்களாக இருக்கின்றனர். நாம் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்பவே செயல்பட வேண்டியது இருக்கின்றது. அல்லாஹ்வே நமது இறைவனாவான், ஒவ்வொருவரது இறைவனும் ஆவான். அவனே உணவு வழங்குகின்றான், நம்மை பராமரிக்கின்றான். அல்லாஹ்விடமிருந்தே நாம் அனைத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் எதை கூறுகின்றானோ அந்த விஷயம்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அது அல்லாமல் குற்றம் சுமத்துபவர்கள் கூறும் விஷயம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. புகார் கூறுகின்றவர்களும் மற்றவர்களுக்கு ஷரியத் கூறுவதற்கேற்ப தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றே விரும்புகின்றனர். ஆனால் சுயமே தங்களை ஷரியத்தின் கட்டளையை விட்டும் வெளியேற்றி விடுகின்றனர். தங்களை குற்றமற்றவர்களாக தாமே கருதி கொள்கின்றனர். தாங்களே நீதிபதியாகவும் ஆகிவிடுகின்றனர். அத்தகைய மக்கள் கூறும் விஷயங்கள் தொடர்பாக உண்மை தெரிய வரும்போது அவர்களுக்கும் கூட ஷரியத் கூறுவதற்கேற்ப தண்டனை வழங்கப்படும். சில விஷயங்கள் எத்தகையதென்றால் அதற்கான சாட்சிகள் கொண்டு வரப்பட வேண்டியது அவசியமாகும். சாட்சிகள் கொண்டு வரப்படவில்லை என்றால் அந்த விஷயத்திற்கு எந்த மதிப்பும் இருக்காது. இந்நிலையிலும் ஷரியத் மற்றும் திருக்குர்ஆன் அடிப்படையில் அதற்கான தீர்ப்பு கூறப்படும். சில நேரங்களில் இவர் பொய் சத்தியம் செய்துவிட்டார், அதன் மூலமாக தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டார் என்று கூறப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருமுறை இதுபோன்ற விவகாரம் வந்தபோது சண்டை போட்டுக் கொண்ட இரு பிரிவினர் வந்தனர். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப இவர்களில் ஒரு பிரிவினர் சத்தியம் செய்து கூறுவர் என்று கூறினார்கள். இதை கேட்ட மற்ற நபர், இவர் பொய்யராவார், இவர் இப்படிப்பட்ட 100 சத்தியங்களை கூட செய்வார் என்று கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இறைவனின் கட்டளைக்கேற்பவே தீர்ப்பளிக்க வேண்டியது இருக்கின்றது. இவர் பொய் சத்தியம் செய்கின்றார் என்றால் அவரது விவகாரம் அல்லாஹ்விடம் இருக்கின்றது, சுயமே அவன் அவருக்கு தண்டனை வழங்கி விடுவான் என்று கூறினார்கள். எனவே இதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவர் கூறுகின்ற புகார் தொடர்பான தீர்ப்பு புகார் கூறுவோர் கூறுகின்ற விதிமுறைகளுக்கு ஏற்ப இருக்காது. புகார் மீதான தீர்ப்பு இறைவன் கூறியுள்ள வழிமுறைகளுக்கு ஏற்பவே இருக்கும். எங்கு 2 சாட்சிகள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றதோ அங்கு 2 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். எங்கு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றதோ அங்கு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். பிறகு அதற்கேற்ப விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பும் கூறப்படும். இறைவனது கட்டளைக்கேற்ப நமது விவகாரங்களையும் தீர்ப்புகளையும்
அமைத்துக் கொள்வதில்தான் நமக்கு வெற்றி இருக்கின்றது. நமது சுய அகந்தையையும் சுய விளக்கங்களையும் அடிப்படையாக வைத்து ஜமாத் அமைப்பையும் காலத்தின் கலீஃபாவையும் அதற்கேற்ப செயல்படுமாறு வற்புறுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. அதற்கேற்ப தீர்ப்பு கூறப்பட வேண்டும் என்றும் நீங்கள் கருதக்கூடாது. அல்லாஹ் புகார் கூறுபவர்களுக்கும் அறிவை வழங்குவானாக. தாங்கள் கூறுவது சரியானதுதான் என்று அவர்கள் கருதுபவர்களாக இருந்தால் முழுமையான ஆதாரத்துடன் அதை எடுத்துக் கூற வேண்டும். அத்துடன் அவரது பெயரும் சரியான முகவரியையும் அவர் எழுதியிருக்க வேண்டும். பிறகு விசாரணைக்கு அவரும் உட்படுத்தப்படுவார். இவ்வாறு ஜமாத் அமைப்பில் உண்மையிலேயே ஒரு இடைவெளி ஏற்படுகின்றது என்பதை மக்கள் பார்க்கின்ற போது பிறகு தைரியத்துடன் முன்னால் வந்து அவர்கள் அது பற்றிய புகாரை கூற வேண்டும். எல்லாவற்றையும் எதிர்த்து அவர் செயல்பட வேண்டும். காலத்தின் கலீஃபா தரப்பிலிருந்தும் எவர்கள் தீர்ப்பு கூறுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களும் நீதியின் ஒவ்வொரு அம்சத்தையும் கண்முன் நிறுத்தியவாறு அல்லாவின் கட்டளைக்கேற்ப செயல்பட்டவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறைக்கு ஏற்பவும் தீர்ப்பளிக்க கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜமாத்தின் அமைப்பிற்கு இதற்கான அறிவையும் நல்வாய்ப்பையும் வழங்குவானாக. தொழுகைகளுக்கு பிறகு நான் ஜனாசா காயிப் தொழுகையையும் தொழ வைப்பேன். ஒரு ஜனாசா ஷஹீதினுடைய ஜனாசாவாகும். மதிப்பிற்குரிய ஷேக் மஜீத் அகமது சாஹிப் அவர்களின் மகனான மதிப்பிற்குரிய ஷேக் சாஜித் மஹமூத் சாஹிப் அவர்களை எதிரிகள் ஷஹீதாக்கிவிட்டனர். இவருக்கு வயது 55. கராச்சி மாவட்டத்தை சார்ந்த குல்தார் ஹிஜ்ரி என்ற ஹல்காவை சார்ந்தவராக இவர் இருந்தார். எதிரிகள் 27 நவம்பர் 2016 மக்ரிப் தொழுகை நேரத்தில் வீட்டிற்கு வெளியே இவர் வண்டியில் வந்து அமர்ந்த சமயத்தில் துப்பாக்கியால் சுட்டு இவரை ஷஹீதாக்கிவிட்டனர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நமக்கு கிடைத்த விவரங்களின் அடிப்படையில் ஷேக் சாஜித் மஹமூத் சாஹிப் அவர்கள் கராச்சியில் குல்ஷனே மாஃபாரில் மாவு மில்லின் ஸ்பேர் பார்ட்ஸ்களை சப்ளை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தார். 27 நவம்பர் 2016 அன்று மக்ரிப் சமயத்தில் பஜாரில் இருந்து வீட்டிற்கு சில பொருட்களை அவர் வாங்கி வந்தார். வண்டியில் அமர்ந்ததுமே மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத சிலர் அவர் மீது 4 முறை துப்பாக்கியால் சுட்டனர். பிறகு மோட்டார் சைக்கிளில் திரும்பி செல்லும் போதும் மீண்டும் 4 முறை துப்பாக்கியால் சுட்டனர். பிறகு அங்கிருந்து ஓடிவிட்டனர். துப்பாக்கியால் சுட்டதன் காரணமாக ஒரு குண்டு சாஜித் மஹமூத் சாஹிப் அவர்களின் நெஞ்சின் வலது பக்கத்தில் பட்டது. பிறகு விழா எலும்பில் பட்டு இடது புறமாக வெளியேறிவிட்டது. ஒரு குண்டு காலில் பட்டது. சாஜித் மஹமூத் சாஹிப் அவர்களை உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். பிறகு அங்கிருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். ஆனால் அவர்களால் உயிர் பிழைக்க முடியவில்லை. சிகிச்சை ஆரம்பமாவதற்கு முன்னதாகவே அவர் ஷஹாதத்தின் பானத்தை அறிந்துவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது குடும்பத்தில் அகமதியத் இவரது கொள்ளு தாத்தாவான மதிப்புக்குரிய ஷேக் ஃபதல் கரீம் சாஹிப் அவர்கள் மூலமாக அறிமுகமானது. இவர்கள் 1920 ஹதரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் கையில் பையத் செய்தார்கள். ஷஹீத் மர்ஹூமின் தந்தையாரான ஷேக் மஜீத் சாஹிப் அவர்கள் பாகிஸ்தான் உருவான பிறகு கான்பூரில் இருந்து ஹிஜ்ரத் செய்து லாகூர் வந்தார்கள். 1961 கராச்சியில் குடியேறினார்கள். ஷஹீதின் தாத்தாவான மதிப்பிற்குரிய காஜா முகமது ஷரீப் சாஹிப் அவர்கள் அஹமதியா ஜமாத் தெஹலி தர்வாசா லாகூரின் தலைவராக ஒரு நீண்ட காலம் இருந்து வந்தார்கள். அவர்களது கொள்ளு பாட்னாரான அலாவுதீன் சாஹிப் அவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். இவ்வாறே கல்கத்தாவை சார்ந்த மதிப்புக்குரிய மர்ஹூம் சேட் சித்திக் பானி சாஹிப் அவர்கள் ஷஹீத் மர்ஹூமின் மனைவியின் பாட்டனார் ஆவார்கள். ஷஹீத் மர்ஹூம் BA வரை கல்வி கற்றார்கள். 5 வருடங்கள் வரை மிகவும் கஷ்டமான நிலைமைகளை அவர் சந்தித்து வந்தார். அதற்கு பிறகு மாவு மில்லின் ஸ்பேர் பார்ட்ஸ்களை சப்ளை செய்யும் பணியை ஆரம்பித்தார். அதில் அல்லாஹ் மிகவும் அருள் செய்தான். பிறகு அதுவே அவரது தொழிலாக இருந்து வந்தது. ஷஹீத் மர்ஹூமின் மகனான ஹாரிஸ் மஹமூத் சாஹிப் அவர்கள் அங்குள்ள மஜ்லிஸின் நாயிப் காயிதாக இருக்கின்றார். கராச்சியில் உள்ள குல்ஷனே இக்பாலின் வசியத் செயலராகவும் இருக்கின்றார். மகனும் FEC படித்த பிறகு தந்தையாருடன் சேர்ந்து தொழில் புரிந்து வந்தார். மர்ஹூம் அவர்கள் எண்ணற்ற சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டவராவார். ஷஹீத் மர்ஹூமின் மகளான சனா முபஷிரா சாஹிபா அவர்கள் கராச்சியில் கல்வி கற்று வருகின்றார்.
அவருக்கு 6 மாதங்கள் வரை அமெரிக்கா செல்வதற்கான ஸ்காலர்ஷிப்பும் கிடைத்தது. அங்கு சென்று ஒரு சிறிய கோர்ஸை படித்துவிட்டு திரும்பினார். மர்ஹூம் கிலாபத்தின் மீது அளவு கடந்த அன்பும் ஆழமான தொடர்பும் கொண்டவராக திகழ்ந்தார். தமது சந்ததிகளிடமும் ஜமாத் அமைப்பிடமும் கிலாபத்துடனும் இணைந்திருக்குமாறு அவர் போதனை செய்து வந்தார். சந்தாக்களில் ஆர்வத்துடன் பங்கு பெறுவோராக இருந்தார். மகன்களுக்கும் இது பற்றி போதனை செய்து வந்தார். எப்போதும் தமது சந்தாக்களை செலுத்துவது பற்றிய கவலை அவருக்கு இருந்து வந்தது. சந்தாவின் தொகையை போடுவதற்காக கடையில் தனியாக ஒரு கல்லா பெட்டியை வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் அவ்வப்போது கிடைக்கும் தொகையிலிருந்து அதற்குரிய சந்தா தொகையை இந்த பெட்டியில் போட்டு வந்தார். கொடுக்கல் வாங்கலில் மிகவும் நேர்மையுடனும் உண்மையுடனும் நடந்து கொண்டார். பிறரை கண்டும் காணாமல் மன்னிக்கக்கூடியவராகவும் சகோதர சகோதரிகளுடன் பணிவுடன் நடந்து கொள்பவராகவும் மர்ஹூம் அவர்கள் திகழ்ந்தார்கள். ஒருபோதும் எவரிடமும் அவர் வெறுப்படைந்ததில்லை. மர்ஹூம் அவர்கள் மிகவும் தூய்மையான எண்ணங்களை கொண்டவராக இருந்தார்கள். இரத்த உறவுகளுக்கு மிகவும் மதிப்பளித்து வந்தார்கள். ஷஹீத் மர்ஹூம் அவர்களுக்கு இருந்த 2 கடைகளுக்கும் தனது தந்தை மற்றும் தனது மாமனாரின் பெயரையே அவர்கள் வைத்திருந்தார்கள். தனது மனைவியின் உறவினர்களுடனும் மிகவும் உயர்வான முன்மாதிரியை வெளிப்படுத்தும் விதத்தில் நல்ல முறையில் அவர் நடந்து கொண்டார். நண்பர்களையும் உறவினர்களையும் தூய உள்ளத்துடன் சந்தித்து வந்தார். அவரது இயல்பில் வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் முற்றிலும் இல்லாமல் இருந்தது. எழுதுபவர்கள் அனைவருமே அவரை பற்றி நான் கூறியுள்ள இந்த விஷயங்களையே எழுதியுள்ளனர். ஷஹீத் மர்ஹூமின் தாயார் இன்றைய நாட்களில் மிகவும் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இருந்த நோயின் காரணமாக மகன் ஷஹீதாகி விட்டதை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறுவது கடினமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அது பற்றி தெரிய வந்தபோது மகனின் சடலத்தை பார்த்துவிட்டு தன்னையும் அறியாமல் எனது மகன் ஷஹீதாவான், எனவே அதற்காக எவரும் அழக்கூடாது என்று கூறினார். அந்த சொற்களை பலமுறை அவர் திரும்ப திரும்ப கூறினார். ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் மனைவியும் மிகவும் தைரியத்துடன் தனது கணவர் ஷஹீதான செய்தியை செவியுற்றார். மிகவும் சிறந்த பொறுமையை அவர் மேற்கொண்டார். இவர்களது மகன் கூறுகின்றார், எனது தந்தையின் இயல்பில் வழக்கத்திற்கு மாற்றமாக மிகவும் நிதானமாக நடந்து கொள்ளும் தன்மை இருந்தது. இறைவன் மீது பெரிய நம்பிக்கை இருந்தது. இறைவன் எனக்கு மிகவும் கண்ணியத்தை வழங்கியுள்ளான். எந்த அளவு எனக்கு கண்ணியத்தை வழங்கியுள்ளான் என்றால் அதை பற்றி என்னாலேயே நம்ப முடியவில்லை என்று அவர் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். இறை வணக்கங்களில் முறையாக ஈடுபட்டு வந்தார். இவர்களது உறவினர்களும் இவர்கள் மிகவும் சாதாரண இயல்புள்ள தாழ்மை குணமுள்ள மனிதராக இருந்தார் என்றே கூறுகின்றனர். மர்ஹூமிற்கு 11 சகோதர சகோதரிகள் இருக்கின்றனர். எல்லோருக்கும் மனைவி மக்கள் இருக்கின்றனர். மர்ஹூம் எல்லாரிடமும் மிகவும் நல்ல முறையில் நடந்து கொண்டார். சக்கர் மாவட்டத்தில் ஜமாத் அளவில் அங்குள்ள நிலைமைகள் மோசமான சமயத்தில், மேலும் அங்கு ஷஹாதத்துகள் நிகழ்ந்த சமயத்தில் ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் பலமுறை அங்கு சென்று டியூட்டி கொடுத்து உள்ளார்கள். இவர்களது மகள் கூறுகின்றார், இவர்களது வஃபாத்திற்கு பிறகு நான் கனவில் மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை கண்டேன். அதில் ஒளிமயமான பல நபர்கள் இருந்தனர். எல்லோரும் பிரகாசமான வெண்ணிற ஆடையை அணிந்திருந்தனர். எனது தந்தையாருக்கு அங்கு மிக பெரும் அந்தஸ்து கிடைத்தது. எல்லாரும் மகிழ்ச்சியுடன் அவரை சூழ்ந்து நிற்கின்றனர். பிறகு தந்தையார் ஒருவரமாக நடந்து செல்கின்றார்கள். பிறகு அங்கிருந்த எல்லா மக்களும் ஊர்வலமாக அவர்களுடன் செல்வதை நான் பார்த்தேன். எல்லா மக்களும் எனது தந்தையை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் தாயார் மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியிருந்ததை போன்றே அவர்களால் நடக்க முடியவில்லை. ஷஹாதத்திற்கு பிறகு இவளது தாயார் கனவில் தனது மகனை கண்டார்கள். ஷஹீத் மர்ஹூம் தனது தாயாரை பார்த்து, நான் இங்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்றேன். என்னை பற்றி நீங்கள் எவ்வித கவலையும் கொள்ளக்கூடாது என்று கூறினார்கள். இவர் தனது நினைவாக தனது தாயார் மற்றும் தனது மனைவியான மன்சூரா யாஸ்மீன் சாஹிபா அவர்களையும், மகன் ஷேக் ஹாரிஸ் மஹமூத், மகள் சனா முபஷிரா சாஹிபா அவர்களை தவிர 4 சகோதரர்களையும் 6 சகோதரிகளையும் தனக்கு பின்னால் விட்டு சென்றுள்ளார். அல்லாஹ் ஷஹீதின் தகுதியை உயர்த்துவானாக. இவரது சந்ததிகளுக்கும் இவரது அடிச்சுவட்டை பின்பற்றி செல்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. 2வது ஜனாசா தர்வேஷான ஷேக் அப்துல் கரீம் சாஹிப் அவர்களின் மகனான ஷேக் அப்துல் கதீர் சாஹிபுடையதாகும். இவர்கள் காதியானை சார்ந்த தர்வேஷாவார்கள். இவர்கள் 26 நவம்பர் 2016 மாரடைப்பின் காரணமாக தமது 92வது வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களது குடும்பத்தில் அஹ்மதியத் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ஹஜரத் அப்துல்லா சனோரி
சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வந்தது. நவம்பர் 1947 பாகிஸ்தான் செல்வதற்கான இறுதி குழு காதியானிலிருந்து புறப்பட்ட போது இவர்கள் நோயாளியான தமது தாயாரை பற்றி பிடித்தவாறு ட்ரக்கில் அமர்ந்தார்கள். காதியானின் எல்லையை அடைந்த சமயத்தில் அவர்களது தாயார் அவரை ட்ரக்கில் இருந்து கீழே இறக்கிவிட்டு தலைமையகத்தை பாதுகாப்பதற்காக அவரை காதியானிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இவ்வாறு தர்வேஷாக இருக்கும் நட்பேறு அவர்களுக்கு கிடைத்தது. ஜமாத் அமைப்புடனும் கிலாஃபத் அமைப்புடனும் அளவு கடந்த நேசம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையும் உறுதியும் அவர்களுக்கு இருந்தது. வெற்றிகளையும் தோல்விகளையும் அல்லாஹ் அவற்றில் திருப்தி அடைகின்றான் என்று கருதியவாறு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மனைவி, குழந்தைகள், உறவினர்கள் ஆகியோருடன் எப்போதும் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். தனது வாழ்நாளின் இறுதி வரை தனது பணிகளை தனது கைகளாலேயே அன்னார் செய்து வந்தார்கள். சத்ரஞ்சமன் அஹமதியாவின் பல்வேறு அலுவலகங்களில் பல்வேறு துறைகளில் தொண்டு புரியும் நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. அவர்களது மகன் கூறினார், ஆண்டு மாநாடு வர இருப்பதனால் வீட்டிற்கு வெள்ளை அடிப்பதற்கான பொருள்களையும் சிமெண்டையும் வாங்கி வைத்திருந்தார்கள். அதே இரவில் என்னை அழைத்து, எனது நேரம் நெருங்கிவிட்டது என்று எனக்கு தோன்றுகின்றது. இந்த நபரிடம் நான் 500 ரூபாய் வாங்கியிருந்தேன், அதை திரும்ப செலுத்த வேண்டியது உள்ளது. இவ்வாறு மற்ற கணக்குகளையும் கூறினார். சிறிது நேரம் கழிந்ததுமே அவர் இறைவனிடம் சென்று சேர்ந்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் தனக்கு பின்னால் 3 மகள்களையும் ஒரு மகனையும் விட்டு சென்றுள்ளார்கள். இவர்களது மகனான நாசிர் வஹீஸ் சாஹிப் அவர்கள் காதியானில் தொண்டு புரிவதற்கான நல்வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். 3வது ஜனாசா காஷ்மீரில் உள்ள நாசராபாத்தை சார்ந்த மதிப்புக்குரிய தன்வீர் அகமது லோன் சாஹிபுடையதாகும். இவர்கள் 25 நவம்பர் அன்று வஃபாத்தானார்கள். இவர்கள் போலீஸ் பணியில் இருந்து வந்தார்கள். கோல்காமில் அடையாளம் தெரியாத சில நபர்கள் துப்பாக்கியால் இவரை சுட்டதனால் இவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இவரும் ஷஹீதின் தகுதியை பெற்றவராகவே இருக்கின்றார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹீத் மர்ஹூம் தொழுகையையும் நோன்பையும் முறையாக பேணி வந்தார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்பவர்களாகவும் நல்லுள்ளம் படைத்தவராகவும் நன்றி உணர்வுடன் நடந்து கொள்பவராகவும் மக்களுக்கு பயன் தரக்கூடியவராகவும் மிகவும் தைரியம் உள்ளவராகவும் நல்லொழுக்கமுடையவராகவும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பவராகவும் இவர்கள் திகழ்ந்தார்கள். எப்போதும் பொருள் தியாகத்தில் முன்னேறியவராக இருந்தார்கள். சந்தாக்களை விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலும் அவற்றை அதிகரித்தும் கொடுத்து வந்தார்கள். தனது சிறிய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்து வந்தார்கள். அவர்களது கல்வி மற்றும் தர்பியத் தொடர்பாக எப்போதும் கவனம் செலுத்தி வந்தார்கள். அவர்களது அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்கள் உண்மையான முறையில் அண்டை வீட்டுக்காரர்களுக்குரிய உரிமையை செலுத்தி வந்தார்கள் என்று கூறுகின்றனர். இவர்களது துறையை சார்ந்தவர்கள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் எப்போதும் ஆர்வத்துடனும் விழிப்புணர்வுடனும் இவர்கள் செயல்பட்டு வந்தார்கள் என்று கூறுகின்றார்கள். ஒருபோதும் தனது பணியில் கவனமற்றவர்களாக அவர்கள் இருந்ததில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இவர் தனக்கு பின்னால் தனது தாயாரை தவிர 2 சகோதரிகளையும் 6 சகோதரர்களையும் மனைவியையும் 3 குழந்தைகளையும் தனது நினைவாக விட்டு சென்றுள்ளார். அவர்களது ஒரு மகன் வக்ஃபே நவ் திட்டத்தில் பங்கு பெற்றுள்ளார். அல்லாஹ் மர்ஹூமின் தகுதிகளை உயர்த்துவானாக. அவர்களது சந்ததிகளையும் எப்போதும் ஜமாத்துடனும் கிலாஃபத்துடனும் தொடர்புள்ளவர்களாக வைத்திருப்பானாக. நன்மைகளில் அவர்களை நிலைத்திருக்கும்படி செய்வானாக. அவனே அவர்களது பாதுகாவலனாக இருப்பானாக. अल्लाह ताला मरहूम के दर्जात बुलंद फरमाए और उनके बच्चों को भी हमेशा जमात और खिलाफत से वाबस्ता रखे, नेकियों पर कायम रखे, उनका खुद कफील हो. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له.
ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.